ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதியில் ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்க போகுது. நம்ம ரேவதிக்கு கார்த்தி தான் தன்னோட கணவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரேவதியோட முடிவு என்னவா இருக்க போகுது, ரேவதியோட எமோஷனல் எல்லாம் செமையாகவே இருந்துச்சு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ரேவதி ரொம்பவே குழப்பத்தில் இருந்து நிஜமாவே நமக்கு மேரேஜ் முடிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோரூமில் போய் பார்க்குறாங்க. அங்கே உள்ளவங்களும் நீங்கள் தான் இந்த புல்லட்டை ஆர்டர் பண்ணீங்க பாருங்க, நாங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதியும் சரி நீங்கள் என்ன ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது யாருக்காக இந்த புல்லட் புக் பண்ணியிருக்கோம், அவங்களோட கல்யாண ஃபோட்டோ, கல்யாண நாள், அது மட்டும் இந்த கிஃப்ட்டை நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன்னு சொன்னீங்கல்ல, உங்கள் ஃபோட்டோ கூட எங்கள்கிட்ட இருக்குது அப்படி சொன்ன உடனே நம்ம ரேவதியும் சரி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆல்பத்தில் எல்லாமே எடுத்து பார்க்குறாங்க. அப்படியே பார்க்கும்போது நம்ம ரேவதியோட ஃபோட்டோ இருக்குது. ஆமாம், என்னோடய ஃபோட்டோ தான் இருக்குது. ஆனால் பக்கத்தில் இருக்கவங்களோட முகம் தெரிய மாட்டேங்குது. அந்த முகத்தை யாரோ ஒருத்தங்க ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சுருக்காங்க, அதில் முகம் தெரிய மாட்டேங்குது. உடனே நம்ம ரேவதி அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. நம்ம யாருக்காக இந்த புல்லட்டை வாங்கியிருப்போம், இந்த ஃபோட்டோ எப்படி இவங்கள்ட்ட வந்துச்சு, நிஜமாவே நமக்கு மேரேஜ் முடிஞ்சிட்டா, அந்த டாக்டரோட பொண்ணு நம்மகிட்ட அந்த மாதிரி தானே சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம ரேவதி ரொம்பவே குழப்பத்தில் ஆயிடுறாங்க. சரி அப்படி என்னதான் நடந்திருக்கோம் நம்ம வாழ்க்கையில், அம்மா கிட்ட கேட்டால் எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி குழப்பத்தில் அந்த ஷோரூமில் மறுபடியும் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிஜமாவே உங்களுக்கு நல்லா தெரியுமா, இது நான் தானா, இது நானாக இருக்க வாய்ப்பு இல்லையே, எனக்கு தான் மேரேஜ் முடியலையே அப்படி சொல்லும்போது இல்லை மேடம் நீங்கள் தான், நாங்கள் இந்த டேட்டு படி எல்லாமே கரெக்டாக தானே வச்சுருக்கோம், எல்லாத்தையுமே பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதிக்கு ஒரு குழப்பம் ஆகிடுது. சரி எப்படியாவது இந்த குழப்பத்தை கண்டுபிடிக்கணும், அப்படி மேரேஜ் ஆயிருந்துன்னா நம்ம யாரை மேரேஜ் பண்ணோம், இந்த ஃபோட்டோவில் வேறு இப்படி யாரும் ஸ்க்ராட்ச் பண்ணி வச்சுருக்காங்களே, முகமே தெரிய மாட்டேங்குதே, என்னவா இருக்கும், அப்படி என்னதான் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் குழப்பத்தோட வீட்டுக்கு திரும்புகிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு சைடு சந்திரகலாவும் வர வர இந்த ரேவதியோட செயலே சரி கிடையாது. ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வந்துச்சு, ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோ அதோட இல்லாமல் இந்த டாக்டரோட பொண்ணு வேற அந்த கார்த்திகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா. கார்த்தி ரேவதியோட மனசை மாற்றி ரேவதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. எப்படியாவது ரேவதி கார்த்தியை சந்திக்காதவாறு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நம்ம சாமுடிச்சிட்டு சந்திரகலாவும் பிளான் பண்ணாலும் அது நடக்க போவது இல்லைன்னே சொல்லலாம். கரெக்டாக நம்ம கார்த்தியும் சரி கும்பாபிஷேக வேலையெல்லாம் இருக்குமே, அது எல்லாமே சிறப்பாகவே நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்காக எல்லாத்தையுமே செய்கிறதுக்காக கிளம்புறாங்க. அந்த சமயத்தில் நம்ம ரேவதியை பார்க்குறாங்க. ரேவதியும் கார்த்தி மாமா நான் உங்கள் கூடயே வரேனே, எனக்கு கோயில் கும்பாபிஷேகத்துக்குள்ளது எல்லாமே நானும் சிறப்பாக இருந்து பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் ரேவதியும் சேர்ந்த மாதிரியே கோவிலுக்கு வராங்க. கார்த்தியும் ஒரு பக்கமாக அங்கே உள்ள பெரியவங்க எல்லார்கிட்டையுமே பேசும்போது அவங்களும் சரி நல்லபடியாக தான் நடக்க போகுது, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது கரெக்டாக கோயிலுக்காக நவதானியங்கள் எல்லாமே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தில்ல, அது என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம கார்த்தி ஆமாம் எல்லாமே கரெக்டாக நான் வாங்கிட்டு வந்துட்டேன், காரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரேவதியும் ஏற்கனவே ஷோரூமில் போகும்போது நம்ம ரேவதி கூட ஒருத்தங்க இருக்க மாதிரி ஒரு மேரேஜ் ஃபோட்டோ வச்சுருந்ததை அப்படியே அவங்க கையில் வாங்கி வச்சுருக்காங்க. அதையே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன செய்கிறது, இந்த குழப்பத்துக்கு நீ தான் ஒரு தீர்வு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டுறாங்க. எப்படியாவது நான் ஏற்கனவே மேரேஜ் முடிஞ்சவங்க தானா, இல்லைனா என்னை கல்யாணம் பண்ணது யார் அப்படிங்கிற மாதிரி ரேவதி கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க, குழப்பத்துக்கு ஒரு தீர்வு தரதுக்காக. அதே சமயத்தில் நம்ம கார்த்தியும் ரேவதி கிட்ட எல்லா பொருளுமே காரில் தான் இருக்குது, காரில் தான் அந்த நவதானியங்கள் எல்லாமே இருக்குது, அதான் ஊரில் உள்ள பெரியவங்க எல்லாருமே கேட்குறாங்கல்ல, அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட அந்த கார் கீயை கொடுக்குறாங்க. நம்ம ரேவதியும் அதை எடுக்கிறதுக்காக காருக்கு வராங்க. காரில் எடுக்கும்போது சரி இந்த நவதானியங்கள்லாம் சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம கார்த்தியோட பர்ஸ் அந்த இடத்துல தான் இருக்குது, அப்படியே கீழே விழுந்துருது. அந்த சமயமாக கரெக்டாக நம்ம கார்த்திகோட பர்ஸில் இருந்த அந்த ஃபோட்டோ எல்லாமே கீழே விழுந்துருது. அதை கவனிக்காமல் நம்ம ரேவதி அந்த நவதானியத்தை எடுத்து கொடுத்துட்றாங்க. பெரியவங்க எல்லாரும் அதை எடுத்துட்டு கோயிலுக்கு போகும்போது நம்ம ரேவதியும் சரி காரை தான் க்ளோஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த பர்ஸ் கீழே விழுந்ததை எடுக்கிறாங்க. அப்படியே அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. என்னடா இது ஒரு ஃபோட்டோவாக இருக்குதே அப்படி சொல்லிட்டு திருப்பி பார்க்கும்போது நம்ம ரேவதியும் கார்த்தியை சேர்ந்த மாதிரி மேரேஜ் பண்ணக்கூடிய ஃபோட்டோவாக இருக்குது. அதை பார்த்து அதிர்ச்சியான நம்ம ரேவதியும் ஷோரூம்லேயும் இதே மாதிரி தானே ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க. அதே 2 ஃபோட்டோவும் சேமாக இருக்குது. ஆனால் என்ன, ஷோரூமில் உள்ள ஃபோட்டோவில் நம்ம கார்த்தியோட முகமே தெரியாத அப்படியே கீறி போயிருக்கோம். அதே சமயத்தில் நம்ம ரேவதிக்கு புரிய ஆரம்பிச்சுட்டு
நிஜமாவே நம்ம வந்து மேரேஜ் முடிஞ்சவங்க தான் நம்ம கழுத்தில் தாலி கட்டினது கார்த்தி மாமா தானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதியோட கண்ணில் அப்படியே கண்ணீர் மல்க அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இத்தனை நாளாட்டி இந்த உண்மையை மறைச்சிட்டு இருந்திருக்காங்க. கண்டிப்பாக மாமாவுக்கும் இதெல்லாம் தெரியும். ஆனால் எதுக்காக நம்மக்கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சாங்கன்னு புரிய மாட்டேங்குதே. பாவம் மாமா இவ்வளோ பெரிய விஷயத்த மனசுக்குள்ளே வச்சுட்டு இத்தனை நாளாட்டி என்கிட்ட ஏன் சொல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல குழப்பங்கள் நம்ம ரேவதியோட மனசில் வந்துட்டு போகுது. இப்போ என்ன செய்கிறது, என்னவா இருக்கும், எதுக்காக மாமா வந்து இப்படி மறைச்சாங்க, ஆனால் மாமா கிட்ட இதை பற்றி கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி ஒரு யோசனையில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம யாரை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சோமோ அவங்க ஏற்கனவே நம்ம கழுத்தில் தாலி கட்டினவங்களா. அப்போ இத்தனை நாளாட்டி என்னோடய வாழ்க்கையில் என்ன தான் நடந்துச்சு, என்னோட கடந்த காலம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரேவதிக்கு மனசில் வந்துட்டு போகுது. சரி, இந்த விஷயத்தை பற்றி கார்த்தி மாமாட்ட எதுவுமே இப்போதைக்கு நம்ம பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் அந்த வந்து மறைக்கிறாங்கன்னே சொல்லலாம். அப்படியே கார்த்தியை பார்க்குறாங்க. கார்த்தி நம்ம ரேவதியை பார்த்து, என்னாச்சு, என்கிட்ட நீ ஏதாவது சொல்லணுமா அப்படி கேட்கும்போது நம்ம ரேவதி மௌனமாகவே இருந்துட்டுருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசுகிறதுக்காக நீ வர மாதிரி இருக்க, ஆனால் எதுக்காக மறைக்கிற அப்படின்னு கேட்கும்போது நம்ம ரேவதியும் கார்த்திட்ட வந்து, கார்த்தி மாமா என்னை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கேன், நான் மனசில் நினைக்கிறது கூட நீங்கள் வந்து தெளிவாக சொல்கிறீங்களே, எப்படி உங்களுக்கு அது தெரியும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம கார்த்தியை ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அதே சமயத்தில் கார்த்தியோட மனசுலேயே கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கட்டு, அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்குது. நம்ம ரேவதியும் கார்த்திகிட்ட எந்த உண்மையும் சொல்லாமல் மாமாவே அவங்களோட வாயினால் எல்லாத்தையுமே சொல்ல வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி யோசிக்கிறாங்க. அதே சமயத்தில் வீட்டுக்கு வந்த உடனே ரோஹிணி அக்கா கிட்டையாவது நடந்ததை எல்லாத்தையுமே சொல்லணும்னு சொல்லிட்டு ரோஹிணியை பார்க்குறதுக்காக வராங்க. அந்த சமயத்தில் ரேவதி ரோஹிணி கிட்ட, அக்கா நான் கேட்குறதுக்கு கண்டிப்பாக நீ வந்து உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படி கேட்கும்போது நம்ம ரோஹிணியும் என்னாச்சு ரேவதி ஏதாவது பிரச்சனை அப்படி கேட்கும்போது ரேவதியும் அப்படி எதுவுமே இல்லைக்கா, நான் கேட்குறதுக்கு நீ உண்மையை மட்டும் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ரேவதியும் ஏற்கனவே எனக்கு மேரேஜ் முடிஞ்சிட்டா, அது மட்டும் இல்லாமல் கார்த்தி மாமா தான் என்னோட கணவரா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ரோகிணிக்கு அதில் வந்து பதில் சொல்ல முடியாமல், என்ன ரேவதி திடீர்னு ஏன் இந்த மாதிரி கேட்குற அப்படி சொன்ன உடனே ரேவதி நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஷோரூமுக்கு நான் போனேன், இந்த மாதிரி ஃபோட்டோவை பார்த்தேன், அதே சமயத்தில் கார்த்தி மாமாவோட பர்ஸ்லையும் இதே ஃபோட்டோவை பார்த்தேன் அப்படி சொன்ன உடனே நம்ம ரோகிணினால் எதுவுமே மறைக்க முடியலை. எல்லா உண்மையிலும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரேவதியும் அப்போ இத்தனை நாளாட்டி என்னோட வாழ்க்கையில் ஏன் அம்மா இந்த மாதிரி ஒரு செயலை செய்தாங்க, அம்மாவுக்கும் கார்த்தி மாமாவும் ஏன் இந்த மாதிரி இருக்காங்க, அம்மா பழைய பகையை மனசில் வச்சுட்டு தானே இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ரோகிணியும் அம்மாவை பற்றி தான் உனக்கு தெரியாதா, அவங்களோட பிடிவாதத்தை பற்றி உனக்கு தெரியும்ல, அவங்க ஒன்று மனசில் நினச்சா இப்படி தான் செய்வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரேவதியும், இனி வந்து நான் இதை சும்மா விட போகிறதில்ல, கார்த்தி மாமா வாயினாலேயே நான் தான் அவங்களோட மனைவி அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் ஒரு முடிவெடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம ரேவதியும் கார்த்தியும் சீக்கிரமாக ஒன்று சேர போகிறாங்கன்னே சொல்லலாம். என்னதான் சந்திரகலா பிளான் போட்டாலும் கடைசி நேரத்தில் நம்ம கார்த்தி மாதம் வந்து எல்லா பிளானுக்குமே ஒரு ஆப்பு வைக்க போகிறாங்கன்னே சொல்லலாம்.